50 நாள் கழிச்சு இப்பதான் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா லைவ் வந்து பாத்தீங்கன்னா பத்திக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க், இந்த டால் டாஸ்க். இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்ன, முத்துக்குமரனை காலி பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். யார் தெரியுமா? சௌந்தர்யாக்கு எங்கடா சான்ஸ் கிடைக்கும், முத்துக்குமரனை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, சௌந்தர்யா பாத்தீங்கன்னா முத தடவை வெளியே வந்துட்டாங்க அந்த டால் டாஸ்க்ல. சோ அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, முத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றான், இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது அவங்க டீமுக்குள்ள, அது ஆக்சுவலா டீம் விளையாடுனாங்க, அவங்க டீமுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, தீபக் இந்த மாதிரி முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றான், பாத்துக்கோங்க உங்களே கால வாரி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் மண்டைக்குள்ள போய் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தீபக் என்ன சொல்றாரு, ஏமா அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு, எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, சோ பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தீபக் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மொக்க வாங்கிட்டாங்க. இதை வந்து தீபக் கிட்ட மட்டும் தான் பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ an hour வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை தான் தாக்கி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒருத்தனுக்கு அகைன்ஸ்டா இவ்வளோ பேரடா கிளம்பி வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யாக்கு வந்து பிஆர் சப்போர்ட் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வைல்ட் கார்டில் வந்தாங்க பாத்தீங்களா, அதுல வந்து 2 பேர் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து மஞ்சரி, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. ஆக்சுவலா 2 பேர் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்றது ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லிட்டாரு. இப்போ சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, உங்களுக்கு இவ்வளவு மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல, அது எப்படி இவ்வளவு சப்போர்ட் வந்து நீங்க சம்பாரிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு உள்குத்து இருக்கு. ஏன்னா இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு பிஆர் டீம் வந்து பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்பாரு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து நான் சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆக்சுவலாக சௌந்தர்யா கேம் நல்லா இருக்கு, அவங்கள சப்போர்ட் பண்றீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்றது எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம சில விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா பிஆர் ஒர்க் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது எதை வச்சு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு இருக்காருல்ல, அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் தான் சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் டீம் எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். விஷ்ணு யார் தெரியல, லாஸ்ட் சீசன்ல வந்தார் பாருங்க, அவர் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஆளும் கூட. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருன்றது அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ இது வந்து பயங்கரமான பிஆர் ஒர்க் வந்து வெளியே போயிட்டு இருக்கு சௌந்தர்யாக்கு அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேட்மேன் வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அவர் கூட வந்து 2வது வாரம் நினைக்கிறேன், அப்பயே வந்து சொல்லிட்டாரு சௌந்தர்யாக்கு பயங்கரமான பிஆர் டீம் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த விஷயத்தில் அந்த கேள்வி கேட்டதில் சௌந்தர்யாக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுச்சு. என்ன இவன் சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டானோ இப்படி கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங்லேருந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேருக்கிட்டையும் முத்துக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ முத்து ஒரு டீம் வச்சிருக்காருல, அந்த டீமில் இருக்கவங்க டீம் பார்த்தீங்கன்னா முத்து உங்க டாலை மட்டும் எடுக்கல பார்த்தீங்களா முத்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏற்றி விடுறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா, சௌந்தர்யா நீ அவுட் ஆயிட்ட, ஓகே, உன் டீம்ல மற்ற பேர் இருக்காங்களா, அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லு. அதை விட்டுட்டு பார்த்தனா இவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்றதுல மும்முரமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. ஆனா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, லைவ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. இவ்வளவு நாள் ஏன்டா இந்த டாஸ்க்கை வைக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கோட்டை போட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்சு சுத்தமா சோழியை முடிச்சு விட்டானுங்க. எனிவேஸ் லைவ் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. லைவ் பார்க்காதவங்க பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.